ஒரு பிரசங்கி இந்த 23வது சங்கீதத்தை பற்றி சொல்லுகிறார். இந்த சங்கீதம் ஒரு ஆத்துமா தேவனோடு மிக உயர்ந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிற நேரத்தில் அந்த ஐக்கியத்தின் அந்த உறவின் மகத்துவத்தை மிக ஆழமான விதத்தில் உணர்ந்து அதன் அடிப்படையில் வந்த ஒரு முதல் பாடல். அந்த பாட்டு என்னைக்கு பாடப்பட்டதோ அன்னிலிருந்து தொடங்கி இந்த உலகத்தில் முழுவதுமாக இந்த ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த பாடல் பிறந்த நாள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உலகத்தில் பேசின எல்லா தத்துவங்களும் கண்டுபிடித்த எல்லா தத்துவங்களை விட சங்கீதம் 23வது சங்கீதம் உலகத்தில் இருக்கிற துக்கங்களுக்கு மிகுந்த ஆறுதல் அதுதான் அழைத்திருக்கு. இந்த உலகம் சொல்ற எல்லா தத்துவங்களை விட இன்பமான சங்கீதக்காரன், இஸ்ரவேலில் உயர்ந்த இன்பமான சங்கீதக்காரன் தன்னுடைய சொர மண்டலம், தன்னுடைய வீண வாத்தியம் இந்த அளவுக்கு உயர்ந்ததில்லை. இவ்வளோ சிறப்பாக, இவ்வளோ உயர்வாக, இவ்வளோ விசேஷமான சத்தியங்களை இந்த மாட்சிமையான எல்லாம் உள்ளடக்கிய சங்கீதத்தில் பாடியிருக்கிறார். த நைட்டிங்கேல் ஆஃப் ஆல் சாம், எல்லா பாடல்களுக்கும் ஒரு குயில் மாதிரி இது இல்லைங்களா? பறவைகள்லேயே குயில் தான் விசேஷமாக பாடும். இந்த குயில் ஒவ்வொரு நூற்றாண்டும் பறந்து பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி துக்கம் நிறைந்த இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு, வறுமையில் வாடுகிற மக்களுக்கு ஆறுதலை பாடி இருக்கிறது இந்த குயில் பாட்டு. இராணுவத்தில் பயந்திருக்கிற போர் சேவகர்களுக்கு தைரியத்தை பூட்டி இருக்கிறது இந்த பாட்டு. எத்தனையோ வியாதி வேதனையில் கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஒரு பாம் மாதிரி, அமிர்தாஞ்சன், ஒரு நிவாரண ஒரு மருந்து மாதிரி இந்த பாட்டு இருந்திருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் சிறையில் இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை, புது நம்பிக்கையும், வேதனையில் கில்லப்படுகிற விதவைகளுக்கு ஆறுதலையும், தனிமையில் வாடுகிற அனாதைகளுக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் அளித்திருக்கிறது இந்த பாடல். செத்துக்கிட்டு இருக்கிற எத்தனையோ போர் சேவகர்கள் போரில் இந்த பாடலை கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக தங்களுடைய உயிரை விட்டாங்க. வேதனையில் வியாதியில் வாடி இருளில் இருக்கிற எத்தனையோ ஹாஸ்பிட்டல்களை இந்த பாடல் ஒழித்து வெளிச்சத்தை கொடுத்துருக்குற. ஆனால் இதனோட வேலை இன்னும் முடியலை. இந்த குயில் பாடிக்கிட்டே உங்களுக்கு பாடுது, இன்னைக்கு எனக்கு பாடுது, நம்ம பிள்ளைகளுக்கு பாடும், நம்ம பேர பிள்ளைகளுக்கு பாடும், வரப்போகிற எல்லா ஜெனரேஷனுக்கும் பாடி எல்லா மோட்ச பயணிகளும் சுகமாக பரலோகத்துக்கு சென்று சேர்ற வரைக்கும், காலம் முடிகிற வரைக்கும் பாடிட்டு அதுக்கப்புறம் இந்த குயில் மீண்டுமாக எங்கேருந்து வந்ததோ கடவுளுடைய மடிக்கே திரும்பி போய்விடும். அருமையான இந்த சங்கீதத்திற்கு அருமையான முகவரி. எந்த ஆணும் சரி பெண்ணும் சரி இந்த ஆழமாக இந்த சங்கீதத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை பாட ஆரம்பித்தோன்னா என்ன துயரத்தில் இருந்தாலும் சரி அந்த துயரத்தை மறந்து நாம் இளைப்பாறுதலின் உலகத்துக்குள்ளே நாம் நுழைவோம். அந்த உலகத்தில் நுழையணும்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த சங்கீதத்தை. ஒருவேளை இதை படிக்கிறவங்க என்னங்க பாஸ்டர் அப்படி இருக்குது, அவ்வளோ மெச்சித்து இந்த சங்கீதத்தை படித்தா ஒன்றும் 6 வசனங்கள் திடீர்னு ஒரு நிமிஷத்தில் படித்து முடியலாம், என்ன இருக்குது, இது சண்டே ஸ்கூல்லேருந்தே எனக்கு தெரியுமே அப்படின்னா நம்மக்கிட்ட அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. வேதம் படிக்கிறதுல இருக்கிற பிரச்சனை, நம்ம இயற்கையாகவே நம்ம மூளை சோம்பேறித்தனம் மூளையாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு வித்தை கற்று வச்சுருக்கு. என்னன்னா, ஏதாவது ஒன்று நம்ம படித்தோன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச காரியங்களோடு அது தொடர்பு படுத்திக்கிட்டு இதுதான் அது சொல்லுகிறது, இதுதான் அது சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி வளர்கிறதுக்கு நமக்கு நல்லா தெரியும். ஒரு காரியத்தை படித்து அது என்ன சொல்லுது யூகம் பண்ணாமல் அதை ஆழமாக சிந்தித்து அதில் ஆராய்ந்து அது என்ன சொல்லுதுன்னு படிக்காமல் அதை உடனே சிந்திக்கிறதுக்கு என்ன தடை, உடனே நமக்கு தெரிஞ்சதில் அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இதுதான் அது சொல்லுது அப்படி படிக்கிறது எந்த வேத சத்தியங்களையும் அதில் உள்ள ஆழ்ந்த காரியங்களும் ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் உணர முடியாது. எனக்கும் அதான் பிரசங்கத்தில் ஒரு சோதனை இல்லைங்களா, அது எப்போ பாரு நான் தவிர்த்துக்க பார்ப்பேன். நம்ம என்ன இதை கனெக்ட் பண்ணுறது இல்லை, அது என்ன சொல்லுது, அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு நோண்டி 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 பார்க்கும்போது தான் பரிசுத்தாவியானது ஃப்ரெஷ்ஷான சத்தியங்களை நமக்கு விளக்கி கொடுக்குறார். ஆகவே இந்த சங்கீதத்தை படிக்கும்போது நீங்கள் எல்லாமே அதே தவறு செய்யாமல், ஏற்கனவே எனக்கு தெரியும் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அது எனக்கு தெரியும், புள்ள எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தேன் இல்லை,
ஒரு வாரம் வரும்போது இதில் என்ன வசனங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாருன்றத ஃப்ரெஷ்ஷான ஆழத்தை பார்க்கிற மனத்திறந்து நம்ம வருவோம். இந்த சங்கீதம் 23 உலகத்துக்குள்ளே நுழையணும்னா 2 கதவன் மூலமாக போகணும்னு நான் சொன்னேன். முதலாவது கதவு, ஒரு ஆட்டினுடைய நிலைமை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அது போன வாரம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தேன். மிகுந்த சார்ந்துதல், மெய்ப்பன் மேலே முழுமையாக சார்ந்திருக்கிற ஒரு மிருகம் அது. மெய்ப்பன் எல்லாம் பொழைக்க கூட பொழைக்காதது, ரொம்ப முட்டாள்தனமான அறிவே இல்லாத மிருகம். வேடிக்கை இங்கிலீஷில் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அந்த ஆட்டு மூளையை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா தெரியல. ஆட்டு பிரெயின் சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா அப்படியே டேஸ்ட்டாக அப்படியே ஜவ்வாக இருக்கும். அது மூளையை யூஸ் பண்ணாத மிருகம் அது. அதுக்கு தான் அந்த மூளை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபூலிஷ் அனிமல், ஒரு எப்போ பாரு வழி தவறி போகிற அனிமல். ஒழுங்காக நடக்க 100,000 வாட்டி ஒரு வழியில் நடந்ததுனாலும் அங்கே இங்கே போனோன்னு தான் பார்க்கும். ஒழுங்காக வரவே தெரியாது. ஒரு அடம் பிடிவாதம் பிடிச்ச மிருகம். இதுதான் ஆட்டினுடைய குணம். இப்போ அதை பார்த்து நம்ம போன வாரம் முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு கதவு, ஒரு மேய்ப்பன் யாரு? இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதே ஒரு அதிர்ச்சியோடு தான் ஆரம்பிக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, யார் என்னுடைய மேய்ப்பன்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதிர்ச்சி அது. கர்த்தர், the Lord, all caps Lord, தனியல்புள்ள தேவன், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் தாங்குகிறவர், சகலத்துக்கும் சொந்தக்காரர், தனக்கு ஒன்றுமே தேவை இல்லாதவர், எல்லா ஜனங்களும் பூமியில பிறந்த எல்லா மக்களும் ஜாதிகளும் அவருக்கு முன்பதாக சூன்யத்தில் சூன்யமாக எண்ணப்படுகிற தேவன், எல்லையற்றவர். அந்த தேவன் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி ஒரு மேய்ப்பனுடைய உருவக அணியில தன்னுடைய மக்களை கவனிக்கிற ஒரு உருவக அணி பயன்படுத்துதுன்னா அது என்ன அதிசயம். எந்த அளவுக்கு மேய்ப்பனுன்னா, ஒரு கர்த்தர் எங்கள் மேய்ப்பன்னு தாவீது சொல்லலை. எந்த அளவுக்குன்னா தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் என் மேய்ப்பர். எத்தனையோ அடைமொழிகள் கடவுளை பற்றி வேதம் பயன்படுத்தி, அவர் ராஜா, அவர் அரசாளுகிறவர், அவர் என் கற்பாறை, என் கோட்டை. ஆனால் கடவுளுக்கும் தன்னுடைய மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்யோன்ய உறவை, பராமரிப்பை இந்த வார்த்தை விளக்குற மாதிரி வேற எதுவும் விளக்குறது இல்லை. கடவுளே இது தாவீதுக்கு வெளிப்படுத்தாமல் இருந்தா, தாவீது இங்கே ஒரு பெரிய தேவதூஷனை சொல்ற. மாபெரும் யெகோவா, பெரிய தேவனை ஒரு மெய்ப்பனுக்கு ஒப்பிடுறதா. தாவீது மெய்ப்பனா இருந்து அந்த அனுபவத்தில் அவர் சொல்றார். ஆகவே இந்த மெய்ப்பன், 2வது கதவை திறப்போம். ஒரு ஆட்டுக்கு மெய்ப்பன் செய்கிற காரியங்கள் என்ன? பல காரியங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கெல்லாம் நிறுத்தாமல் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒன்றுன்னா எவ்வளோ தான் சேர்க்கறது. நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு ஆட்டு உயிரோடு இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் செய்கிறது ஒரு மெய்ப்பன் தான். எல்லாமே சில காரியங்களை யோசிச்சு பார்ப்போம். அது முட்டாள், அது சார்ந்திருக்கிற மிருகம், தனியாக ஒன்றுமே செய்யாமல் மிருகம், ஒரு வழி தவறி போகிற மிருகம், அடம் பிடிச்ச ஒரு மிருகம். அந்த மிருகம் எதுக்கு தான் யூஸ்? ஏதாவது வேலைக்கு அதை யூஸ் பண்ண முடியுமா? மாட்டையாவது வயலுக்கு மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கு ஆட்டை வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல் வேலை என்ன வேலை இருக்கும்? அது தோலை உரித்து ஒரு துணி உள்ளு செய்கிறதுக்கோ, இல்லை அதை பீஸாக கட் பண்ணி பிரியாணியோ மட்டன் ஃப்ரை செய்கிறதுக்கு தான் அது. ஆகவே இந்த மாதிரி மிருகம் மார்க்கெட்டில் வெட்டப்படுறதுக்காக லைனில் நிற்க வச்சுருப்பாங்க. அதுதான். ஆகவே இப்படி இருக்கிற அந்த மிருகத்தை ஒரு மேய்ப்பனாக அந்த மிருகத்துக்கு மாறணும்னா, முதலாவது அந்த மேய்ப்பனுடைய முதல் பணி, அந்த ஆட்டை அவர் வாங்கணும். ஒரு மேய்ப்பன் என்னங்க செய்கிறாரு? முதல்ல அந்த ஆட்டு தன்னுடைய ஆடாக மாறுவதற்கு முன்பதாக அந்த ஆட்டை அவர் வாங்க வேண்டும். பொதுவாக மேய்ப்பருங்க ரொம்ப ஏழையாக இருப்பாங்க. சில நேரங்களில் பல வருஷங்கள் சேர்த்து வச்சு தான் அந்த ஆட்டை வாங்கணும், பெரிய விலை கொடுத்து வாங்கணும். அதுதான் முதல் ஒரு மேய்ப்பன் செய்கிற வேலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் நான் விடுகிறேன். ஏன் விடணும்? ஏன்னா அந்த ஜீவனை விட்டுத்தான் நம்மளை வாங்கினாரோ. அவர் கொடுத்த விலை எவ்வளோ பெரிய விலை. நீங்களும் நானும் ஆடுகளாக இருந்து வழி தவறி போய், நம்ம எல்லோரும் ஆடுகளை போல் வழி தவறி போய் நம்மளை நாமளே பாவம் என்ற சீர்கேடுன்ற மார்க்கெட்டில் நம்மளை எல்லையற்ற விலைக்கு வித்துட்டோம். வித்து போட்டதுனால அவர் நித்தியத்திலேருந்து இறங்கி வந்து நமக்காக பாடுபட்டு மரித்து நம் பாவத்துக்கு கிரயத்தை கட்டி நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்து தேவநீதியை திருப்தி பண்ணி நம்மளை வாங்க வேண்டியதாக இருந்துச்சு.
அவர் என்ன விலை கொடுத்தாருன்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் கொடுத்த விலை 3G என்ற சொல்கிற இடத்துக்கு போகணும். கெத்செமனேல போய் அந்த ரத்த வேர்வை ஒரு வாட்டி பாருங்க. அதுதான் உனக்கு கொடுத்த விலை. கபத்தாக்கு போய் அந்த பிலாத்துடைய அரண்மனையில் அவர் உடம்புல சின்ன பின்னமாக சதையும் ரத்தமும் வாரடியிலால ஒழுவுறத பாருங்க. கொல்கத்தால என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்னு கதர்றத பாருங்க. இதெல்லாம் அவர் செஞ்சுத்தான் உங்களையும் என்னையும் வாங்கினார். ஆகவே கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார்ன்றத உணரணும்னா ஆழமான ஆவிக்குரிய விதத்துல அவரால் எல்லையற்ற விலை கொடுத்து வாங்கப்பட்ட அவருடைய சொத்து நான் என்ற உணர்வோடு தான் ஆரம்பிக்கிறது. அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கா? கர்த்தர் என்னை வாங்கியிருக்கிறார், நான் அவருடையது, நீ உனக்கு சொந்தம் அல்லவே பாவி, அவருடையது. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். அவர் நம்மளை வாங்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு மெய்ப்பர் முதல்ல வாங்கிறது மாத்திரம் இல்லை, அந்த ஆட்டை தனக்கு சொந்தமாக்கிக்கிறார். ரொம்ப அதிசயம். அந்த ஆட்டை சொந்தமாக்கிக்கிறது எப்படி செய்வாங்கன்னா, அதை வாங்கின பிறகு எல்லா ஆடுகளும் ஒரே மாதிரி இருக்கும். கிட்ட ஒரு மெய்ப்பன் கண்டுபிடிக்கலாம். தூரம் நூற்றுக்கணக்கான ஆடுகளோடு மாற்றிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய ஆடுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆட்டுக்கு காதில் ஒரு மார்க் போடுவாங்களாம். அந்த ஒரு உட்டு மேலே வச்சு அந்த ஆட்டு காதுக்கு ஒரு ஷேப்பில் ஓட்டை போடுவாங்க. ஒவ்வொரு மெய்ப்பனுக்கும் ஒரு ஷேப் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஓட்டை போடும்போது நிரந்தரமான மார்க்காக அந்த ஆடு மாறிடுது. அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு இது என்னுடைய ஆடு. அது ரொம்ப வலி தான் அந்த ஆட்டுக்கு. ஒரு மார்க்கு காதை வெட்டி போடணுன்னா ஒரு கத்தியில் எப்படி இருக்கும், கஷ்டம், வலி தான். ஆனால் அழிக்க முடியாத தன்னுடைய உரிமை, தான் இந்த ஆட்டுக்கு எஜமானன்றத படிக்கு அதுக்கு ஒரு முத்திரையை போட்டுடுறார். எல்லாம் பார்க்கும்போது தெரியும். இந்த காலத்தில் அப்படி செய்கிறது இல்லையா? பாஸ்டர் பாலா ஊர்லலாம் நியூசிலாந்து நிறைய ஆடுங்க இருக்கும், ஸ்காட்லாண்டில் நிறைய ஆடுகள் இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்குது. அந்த மாதிரி அந்த ஊருங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வல்ல ஆடுங்க மலையில் இது இருக்கும்போது ஒரு வாட்டி ஒருத்தர் பார்த்து சில ஆடுகள் ஷோல்டரில் ரெட் கலர் இருக்குதான், சிலது ப்ளூ, சிலது க்ரீன் இருக்கான். ஏங்க அப்படி இருக்குன்னு கேட்டால் அது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மெய்ப்பனுக்கு சேர்ந்தது. ரொம்ப அதிசயமாக அவர் பார்த்துக்கிட்டே இருக்காராம். ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பேரை கூப்பிடுறாராம். கரெக்டாக அந்த ரெட் ஆடெல்லாம் ஓடுதான் அவர் பின்னாடி. மற்ற கலர் ஆடு கண்டுக்கிறதே இல்லை. அந்த மெய்ப்பனுடைய சத்தம் அது கேட்ட உடனே ஓடுது. அது எனக்கு சொந்தம், என் ஆடு என் சத்தத்தை கேட்கும். அது ஒரு பப்ளிக்கான ஒரு அடையாளம், ஒரு சின்னம், ஒரு பாதுகாப்பு. அது என்ன வழி தவறி போச்சுன்னா ரெட் ஆடு போகிறது அவருக்கு தெரியும், என் ஆடு போகுது தவறி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இது எவ்வளோ அழகான படம். இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லையற்ற விலை கொடுத்து வாங்கினது மாத்திரம் இல்லை, திப்ப உறுதியை அழைத்து நமக்கு நம்ம மனதை மாற்றி நமக்கு நிரந்தரமான முத்திரையை நமக்கு போட்டு அவர் பேரை நமக்கு சுமத்தி நம்மளை குட்டி கிறிஸ்துவன்னு அர்த்தம். கிறிஸ்தவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். அவர் முத்திரை, அவர் பேரை நம்ம மேலே அடிச்சிட்டார், அழிக்க முடியாதபடிக்கு. அவர் பேரை நம்ம இன்னுமே அழிக்கவே முடியாது. நிரந்தரமாக தன்னுடையவர்களாக நம்மளை செய்து விட்டார் இல்லைங்களா? அது அந்யோன்யமான பேர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு பேர். நம்மளை வாங்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளை சொந்தமாக்கிக்கிறது மாத்திரம் இல்லை, அதிசயமாக பிரத்யேகமாக கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு, இயேசுக்கும் நமக்கு இருக்கிற உறவு என்ன தெரியுமா? ஒருத்தர் கேட்டாங்களாம், புதிய உடன்படிக்கை அப்படின்னா கிருபையின் உடன்படிக்கைனா என்ன தெரியுங்களா? கிருபையின் உடன்படிக்கைனா அந்த உடன்படிக்கையில் பாவி கடவுளுடைய சொத்தா மாறிடுறாரு, அதோடு நிற்கிறது இல்லை. அது ஏன் கிருபையின் உடன்படிக்கை தெரியுமா? கடவுளே பாவியுடைய சொத்தா மாறிடுறார் தெரியுமா? அது விசேஷம். அந்த ஆட்டு இதில் பார்க்க முடியாது. இனிமே அந்த மெய்ப்பன் என்னுடைய சொத்து. அதுதான் இந்த சங்கீதம் கொண்டாடுது. கர்த்தர் என்னுடைய மெய்ப்பன். The Lord is my shepherd. நான் அவருக்கு சொந்தம் மாத்திரம் இல்லை, அவர் எனக்கு சொந்தம். அவர் வாங்கிறது, என்னை சொந்தமாக்கிக்கிறது மாத்திரம் இல்லை, என்னை பராமரிக்கிறது, என்னை பாதுகாக்கிறது ஒரு மெய்ப்பனுடைய வேலை. எப்போ பாரு அந்த மெய்ப்பனுடைய வாழ்க்கை அந்த ஆடுகளோடு தான் பதிஞ்சிருக்கும். 24 மணி நேரம் இரவும் பகலும் அந்த மெய்ப்பனோடு அந்த மந்தையோடு தான் அந்த மெய்ப்பனுக்கு வேலை. மழை காலம், குளிர்காலம், வெயில் காலம், காலையில் எந்திரிச்சு அதை மேய்ச்சலுக்கு விட்டு அதை போஷித்து அதை கவனிச்சுக்கிட்டு அதை பாதுகாக்கிறது தான் இவருக்கு வேலை. எல்லா ஆபத்துலேருந்து பாதுகாக்கிறது. ஒரு வேளை அது தவறி போச்சுன்னா அது பின்னாடி போகாமல் பார்த்துக்கணும். ரொம்ப அந்த ஆடு போகாமல் பார்த்துக்கணும். அவர் அது போயிருச்சுன்னா தேடி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் தூங்க போக மாட்டார்.
இதான் மேய்ப்பன் செய்யறது. அந்த ஆடு போய் ஏதாவது ஒரு செடியில் மாட்டிக்காமல் பார்த்துக்கணும். மாட்டிக்கிட்டால் இவர் தான் போய் எடுக்கணும். அதனால மாட்டிக்காமல் வரும் முன் காப்போன்னு ரொம்ப பத்திரமா வச்சு காப்பார். அது கூட்டு போய் குளிப்பாட்டுறது இவர் தான். முரடு பிடிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை கீழே தள்ளித்தான் அது அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும். பிடிச்சிக்குவார், பிடிச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணணும். இல்லை க்ளீன் பண்ண விடவே விடாது. அது ஏதாவது வியாதி பிடிச்சிருந்துச்சுன்னா மெடிசன் இவர் தான் கொடுக்கணும், சாப்பாடு இவர் தான் கொடுக்கணும். ஒரு சிங்கம் ஒரு கரடி ஏதாவது பிடிச்சிட்டு போயிருச்சுன்னா பின்னாடி விரட்டிட்டு போய் அது வாயிலிருந்து காப்பாற்ற அவர் ஒரு கோலை வச்சுக்கிட்டு இருப்பார். கோலை வச்சுக்கிட்டு சில நேரத்தில் கத்துவார், தூரமாக வந்து கத்துவார். அங்கே போகும்போது ஐயோ அவர் கத்துறாருன்னு திரும்பி இப்படி வந்துடும். சில நேரத்தில் குச்சியில் கூட ஒன்று போடுவார். இது ஏன்னா அது அன்பின் அடி. சில நேரங்கள் அந்த ஆட்டுக்கு ஆபத்து தெரியாது, அங்கே போய் விழுந்தா என்ன ஆகும்னு தெரியாது. அந்த விஷத்தை மருந்தை சாப்பிட்டோன்னா, அந்த செடியை சாப்பிட்டோன்னா என்னான்னு தெரியாது. அந்த ஆபத்தை அறிஞ்ச மேய்ப்பன் சரியாக ஒன்று கொடுப்பார். சரியான பாதையில் அதை போகிறதுக்கு, அதை பாதுகாத்து. அது பலவீனமாக இருந்துச்சுன்னா அதை ரொம்ப ஓட்ட மாட்டார். அது எவ்வளோ ஸ்பீடுக்கு போகுமோ அவ்வளோதான், இல்லைங்களா? ஓவர் டிரைவ் எல்லாம் பண்ண மாட்டார். அது பலவீனமாக இருந்துச்சுன்னா எல்லாம் ஒரு தாய் போல அதுக்கு பரிதபித்து, ஒரு தந்தை போல அதை ஆறுதல் படுத்தி செய்கிற எல்லா வேலையும் ஒரு ஆட்டுக்கு அப்பா அம்மா அந்த மேய்ப்பன் தாங்க. தன் வாழ்க்கையை அதுக்குள்ளே பதிஞ்சு அதை போஷித்து வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து சுகத்தை தந்து ஒரு டாக்டராக அப்பாவாக அம்மாவாக பாதுகாவலனாக இருக்கிறதா மேய்ப்பன். யோசிச்சு பாருங்க, எல்லாமே அதான் மேய்ப்பன். இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் என் மேய்ப்பர். எகிப்தியரும் ரொம்ப கலாச்சாரத்தில் வளர்ந்த ஜனங்களும் மிக லோவஸ்ட் ஜாபாக என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு மேய்ப்பர் தான். நம்ம வீட்லேயும் எங்கள் பிள்ளைகளுக்கு, என் பையனுக்கு சும்மா மிரட்டி சொல்லுவேன். எங்கள் அப்பா எனக்கு மிரட்டது தான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் உனக்கு படிக்கிறது வராது, 5 மாடு வாங்கி தர உனக்கு, நீ போய் மாட்டை மேய்ச்சி பொழைச்சிக்க. ஏன்னா அப்படின்னா நம்ம ஒரு கேவலமான வேலைன்னு நம்ம நினைக்கிறோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் நான் ஒரு வாட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே கிராமத்துலேருந்தெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஃபேக்ட்ரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி. அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா போதும், இந்த மாடு மேய்க்கிறவங்களாம் புஷ்ன்னு வந்தால் எப்படி தான் செய்வாங்க இவங்க அப்படின்னு ஒரு கேலி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு இதில் மாடு மேய்க்கிறது, அவங்க ஆடு மேய்க்கிறதுனா கேவலமான ஒரு வேலை. இந்த வசனத்தினுடைய அதிசயம் ஆச்சரியத்தை நம்ம பிடிச்சிக்கணும். எவ்வளோ பெரிய தேவன்! அந்த தேவன் போய் அந்த தேவனை பற்றி ஏதாவது அறிவு இருந்தால் கர்த்தர்ன்றது என்னன்னு தெரிஞ்சு அவர் போய் மேய்ப்பனா. தாவீதுக்கு அது ரொம்ப ஆச்சரியம், அது ரொம்ப அதிசயம். ஏன்னா இவர் தான் சங்கீதம் 8 அவர் சொல்லியிருக்கார், கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமிக்கு மேலே எவ்வளோ மாட்சிமையாக இருக்கிறது. வானங்களுக்கு மேலே உம்முடைய மகிமையை வைத்தீர் ஆண்டவரே. உம்முடைய நீ படைத்த அந்த சராசத்தை பார்க்கும்போது, வானத்தை பார்க்கும்போது, மனுஷனை நீ நினச்சி பார்க்க மனுஷன் எம்மாத்திரம் அதிசயம். முழு மனித குலத்தையே நீ பார்க்கறதுக்கே நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. அதில் அவருக்கு இருக்கிற ஆச்சரியம் என்னன்னா, முழு மனித குலத்தை விடுங்க, என்ன போய் பார்க்கறதுக்கு, என்ன போய் அந்த அளவுக்கு ஒரு மேய்ப்பன் தன் ஆடை கரிசனத்தோடு ஈடுபாடோடு கவனிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். எல்லையற்ற யெகோவா தனிப்பட்ட விதத்தில் என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஈடுபட்டு இவ்வளோ என்னை கவனிக்கிறாரா? ஒவ்வொரு நுணுக்கமான சிறிதான காரியங்களையும், என்ன சாப்பிட்றதோ உட்கார்றதோ எந்திரிக்கிறதோ கவனித்து என்னை பராமரிக்கிறாரா? ஐயோ அப்படின்னு உட்கார்றாரு அவர். அதை தானுங்க 139வது சங்கீதத்தில் ஆச்சரியத்தோடு பாடுறாரு. தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்தவர் நீர், எந்த அளவுக்கு என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறீர், என் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். எந்த அளவுக்கு எனக்கு தெரியும்னா, பல வருஷங்கள் ஒன்றா இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மூஞ்ச பார்த்தாவே அந்த ஒய்ஃப் என்ன யோசிக்கிறோன்னு தெரியும். ஏன்? பழக்கத்தினால. அந்த முகத்தை பார்த்தாவே தெரியும். அந்த வசனம் அதான் சொல்லுது, தூரத்துலேருந்தே நான் என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். என் வாயில் வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி அடுத்து இவன் என்ன சொல்ல போறான்னு தெரியும். ஏன்னா என்ன அந்த அளவுக்கு நீர் ஆராய்ந்து வைத்திருக்கிறீர். யுவர் அக்வைண்டட் வித் ஆல். என் வழிகள் எல்லாம் நீ என்னை பற்றி எல்லாம் உள்ளவும் வெளியும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை முன்னாடியும் பின்னாடியும் சுற்றி அளவில்லாத ஆசையோடு என்னை சுற்றி இருக்கிறீங்க ஆண்டவர். இந்த அறிவு எனக்கு மிகவும் அதிசயம், அதை அடைய முடியாது. சர்வ வல்லமை உள்ள தேவன், சகல குணாதிசயங்களும் உள்ள தேவன், எல்லாத்துக்கும் பாக்கியமான தேவன், படைக்கப்படாத நித்திய தேவன், சகலமும் அறிந்த தேவன், ஒப்பில்லாத மகிமையும் ஒப்பில்லாத வசதிகளும் ஒப்பில்லாத குணாதிசயத்தையும் உடைய தேவன். அந்த தேவன் போய் என்னோடு இந்த அளவுக்கு ஒரு மெய்ப்பன் மாதிரி ஈடுபாடோடு என் வாழ்க்கையில் இருக்கிறாரா?
ஒவ்வொரு படியும் கவனிக்கிறவராக இருக்கிறார். என்ன அதிசயம்! என் பாவத்தை மன்னிச்சு என்னை சுத்திகரித்து என்னை சுத்தப்படுத்தி என்னுடைய வழி தவறி போறதுல எல்லாம் என்னை திருப்பி நீட்டி என்னை சரி பண்றாரா! என்ன அதிசயம்! சத்துருக்கள் தான் கர்த்தர் என் மேய்ப்பர். இதாங்க சுவிசேஷத்தினுடைய அதிசயம். தாவீது பழைய ஏற்பாடுல எந்த அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிச்சோ அந்த டைம்ல இது யோவான் 10 எழுதப்படவே இல்லை. அந்த நேரத்திலேயே இந்த சத்தியத்துல அகமகிழ்ந்து திகழும் போது உன்னுங்களையும் என்ன யோசிச்சு பாருங்க. இது நம்ம யூகம் பண்ண வேண்டியதில்ல. நம்முடைய ஆண்டவரே என்ன சொன்னாரு? நான் நல்ல மேய்ப்பன், நித்திய தேவகுமார், வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் உள்ள தேவகுமார் உங்களையும் என்னையும் எல்லையற்ற விலையை கொடுத்து வாங்கி நீ என்னுடைய சொந்தம், நான் உன்னை மார்க் பண்ணிட்டேன், என் பேரை உனக்கு சூட்டி இருக்கிறேன். இவ்வளோ விலை கொடுத்து வாங்கின உன்னை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, உனக்காக எப்பவும் பரிந்து பேசுறது, உன்னை மறவாது இருக்கிறது, உன்னை நடத்துறது தான் எனக்கு வேலை. நான் உன்னுடைய மேய்ப்பன். இந்த ஒவ்வொரு நிமிஷத்துலையும் உன்னை காத்து வழி நடத்தி உன்னை பாதுகாக்கிறது தான் என் வேலை. கடைசி நாள் வரைக்கும் காப்பேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பர். இது ரொம்ப பயன்பாடா 2 காரியம் சொல்றேன். நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். முதலாவது, இது மிகுந்த ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு சத்தியம், மிகுந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம், மிகுந்த ஆறுதல் அளிக்கக்கூடிய சத்தியம். இந்த கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் மாதிரி இது உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இதை நீங்கள் வாங்கிட்டு வாயில் போட்டுக்கிட்டு ஒரு வாரம் உருட்டி 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 பாருங்க. இதில் எந்த அளவுக்கு இளைப்பாறுதல் இருக்கு, எந்த அளவுக்கு இன்பம் இருக்கு, சமாதானம் இருக்குன்றதை சிந்திச்சு பாரு. உங்களுடைய சிந்தனை இதுக்கு பிரதிபலிக்குதா? கர்த்தரை மேய்ப்பனாக நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? எத்தனையோ பயங்கள், கலக்கங்கள், கவலைகள், இதேதான் பொழப்பு. இந்த உலகத்துல தான் நான் வாழ்வேன் அடம் பிடிச்சி உட்கார்ந்து இருக்கிறோம். இதேதான் எத்தனை ஆண்டவர் வார்த்தை சொன்னாலும் சரி, எத்தனை சொன்னாலும் கவலைகள், டென்ஷன்ஸ் தான். இது எங்க என்ன கொண்டு போகுது? நான் என்ன ஆக போறேன் எதிர்காலத்துல? எனக்கு யார் உதவி செய்ய போறாங்க? என்னுடைய சூழ்நிலைகள் எப்பத்தான் மாறப்போகுது? இந்த சத்தியம் ஆழமாக நம்ம மனசுல இறங்காதா? நம்ம ஆத்துமால உதிக்காதா? என் சூழ்நிலைகளுக்கு, கஷ்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, டென்ஷனுகளுக்கு மத்தியில ஒண்ணு எனக்கு தெரியும், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அந்த வெளிச்சத்துல நான் வாழும்போது, அந்த உணர்வுல நான் வாழும்போது, அடுத்தது நம்மளால சொல்ல முடியும், ஆகவே நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். தாழ்ச்சி அடைய மாட்டேன்னா எனக்கு ஒரு குறை பத்தியும் கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். கவலை இல்லாம வாழலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருப்பதனால அவர் பாரங்களா அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைப்படாது. கவலை இல்லாம வாழ்றதுக்கு நான் சொன்ன ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் தான் எனக்கும் உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கும் கெடுத்துருக்கு. ஐ திங்க் அதுக்கு ஏற்றபடி ஆண்டவர் இந்த வசனத்தை நம்ம கொடுத்துருக்கிறார், இந்த சங்கீதத்தை. உங்களுடைய சூழ்நிலை நம்ம மெய்ப்பருக்கு தெரியும். அவர் அன்பின் மெய்ப்பருங்க. நித்தியமா நம்மளை அன்பு செய்து என்ன மாதிரி மெய்ப்பர் இவர்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நித்தியமா நம்மளை அன்பு கூர்ந்தவர். அவர் இல்லையற்ற தீவிரமான அன்பு ஒரு செகண்ட் கூட மாறாது, ஒரு நிமிஷம் கூட மாறாது. என்னை மறவா இயேசுநாதர் எப்பொழுதும் கவனிக்கிறது. ஏன் இவ்வளோ விலை கொடுத்து ஏன் ஆண்டவரே இவ்வளோ பாடுபட்டீங்கன்னு ஐசாயா என்ன சொல்றாரு? எதற்காக தன்னை புற்ற நிவர்த்தி பலியாக ஒப்பு கொடுத்தாரு? தன் வித்தை காண்பதற்கு. உங்களை என்னையும் ஒவ்வொரு நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தாங்க அவ்வளோ விலை கொடுத்து நம்மளை சொந்தமாக்கிக்கிட்டாரு. நம்மளை பார்க்கறது தான் அவருக்கு பொழப்பே, வேலையை. மேய்ப்பனாக இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாரு. நான் நல்ல மேய்ப்பன்றாரு. அவருடைய மேய்ப்பனுடைய இருதயம் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லையற்ற நிபந்தனையற்ற அன்பினால் தன் மந்தைக்காக துடிக்குதே. தான் வாங்கின மந்தை, தான் சொந்தமாக்கிக்கிட்ட மந்தை. அவர் மனம் உருக்கமுள்ள மேய்ப்பன். நம்முடைய உணர்வுகளை பற்றி உணர்வில்லாத எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்கள நம்முடைய எல்லா உணர்வுகளோடு பரிதபிக்கிற மேய்க்கன். நம்ம என்ன உணர்றோமோ ஒரு பெருமூச்சு கூட அவர் அதுக்கு தான் தலை நீங்கள் சரீரம்ன்றார். நமக்கு சரீரத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா தலைக்கு தான் முதல்ல சிக்னல். நான் போன வாட்டி ஏதோ ஃப்ரூட் கட் பண்ண கையை வெட்டிக்கிட்டேன், திடீர்னு ரத்தம் கொஞ்சம் வந்துடுச்சு. இந்த வலி கூட அவருக்கு தெரியுமா? யோசிச்சிருக்கிறீங்களா? ஒரு மேய்ப்பனுடைய மிக திறன் எங்கே தெரியுமா பார்ப்பாங்களாம்?
அந்த ஆட்டினுடைய மூஞ்ச பார்த்தே அதுக்கு என்ன வலின்னு அவருக்கு தெரிகிற அளவுக்கு வளர்ந்துருப்பார். ஏன்னா ஆடு பேச முடியாது, ஆடுனால தன் வலியை சொல்ல முடியாது இல்லைங்களா? எந்த அளவுக்கு அந்த ஆடை நுணுக்கமாக அந்யோன்யமாக கவனித்து இருப்பாருன்னா அது நடக்கிற அது பார்க்குற விதமே பார்த்ததே அவருக்கு தெரியும் ஏதோ பிரச்சனை ஆடுகிட்ட. அதான யோவான் 10:20 என் ஆடுகளை நான் அறிவேன். அவருக்கு தெரியுங்க. ஏங்க நம்ம உணர மாட்டேன்றோம் நம்ம மெய்ப்பன அன்பை? அவருக்கு தெரியும் என் ஆடுகள் எனக்கு இன்னும் உம்முடைய தலை முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குதியா, அதெல்லாத்தையும் எண்ணி வச்சிருக்கிற மெய்ப்பன் யாராவது இருப்பாங்களா? ரொம்ப கவனிக்கிற என்றென்றோ நம்மளோடு இருக்கிற, நம்ம தூங்கும் போது நம்மளை தாளாட்டி தூங்க வைக்கிற, நேரங்களில் தூக்கம் வர்றதில்லன்னு தூங்கி என்னன்னு நான் மெய்ப்பன் இருக்கிறேனே தூங்கு, ஏன் அலமோதுறேன் கர்த்தர் நான் உன் மெய்ப்பனா இருக்கிறேனே அவரை நினைச்சா எவ்வளோ தூங்குவோம். ஆனால் முரடு நம்ம ஆடு இல்லைங்களா? அப்போவும் தட்டி தட்டி அந்த முரடு பிடிச்ச ஆளுக்கு தூக்கத்தை கொடுக்குறாரு. நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு தாய் தலைமையிலேயே கை வச்சு முடிச்சிருக்கிற மாதிரி தன் புள்ள மேலே அப்படித்தாங்க இருக்கிற மெய்ப்பன். சர்வ வல்லமை உள்ள மெய்ப்பனாச்சே, அவர்னால கூடாதது உண்டா? சாத்தானியும் மரணத்தையும் பாதாளத்தையும் நரகத்தையும் ஜெயித்து வந்த மெய்ப்பனே இதெல்லாம் நமக்காக ஜெயித்தவரே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது அவனால செய்யாதது உண்டா? ஆனாலும் அவருடைய ஞானத்தில் நம்மளை வழி நடத்துறாருன்னு உணர்றீங்களா? ஒருவரே ஞானம் உள்ளவர். நம்ம வாழ்க்கையில் அவருடைய ஞானத்துக்கு வெளியில் ஒன்றும் நடக்க விடமாட்டாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் புலம்புறோம் அவருக்கு விரோதமாக? எனக்கு நடக்கிறதெல்லாம் விரோதம் தான், எனக்கு நடக்கிறதெல்லாம் என்ன கஷ்டம், எனக்கு மெய்ப்பனே இல்லாத ஒரு ஆடு மாதிரி நம்ம நடந்துக்கிறோமே. அவர் லைஃப் கோச் நம்ம படிக்கிறோமே, அந்த ஆட்டை அவர் டிசிப்ளின் தான் பண்ணுவார். அவருடைய வார்த்தையினாலையும் பராமரிப்பின் சூழ்நிலையாலும் தேவராஜ்யத்துக்கு மகிமையான காரியங்களை செய்யறதுக்கு தாவீதை எப்படி பயிற்சி பண்ணார்? விட்டாரா? மெய்ப்பன்னு உணர்ந்தார். கடைசியில் நீங்களும் நானும் எப்போ உணர்வோம்? கஷ்டம் இருந்தால் அப்படியே புலம்புறது. ஆனால் அந்த மெய்ப்பன் எல்லையற்ற தவறலைக்காத ஞானத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடத்தி வராரு. நடத்தி ஆட சாத்தாங்கிட்ட போகாமல், பிசாசின் வழியில் போகாமல், கொஞ்சம் பெருமையில் அழிஞ்சு போகாமல், கள்ளப்போதகத்தில் போகாமல் பராமரித்து வருகிற மெய்ப்பன், நம்மளை காத்து வருகிற மெய்ப்பனுங்க. எத்தனை ஆபத்துகள் நம்மளை சுற்றி இருக்குன்னா அந்த ஆடுக்கு தெரியுமா? அந்த பக்கம் போனீங்கன்னா சிங்கம் இருக்குது, இந்த பக்கம் போனீங்கன்னா கரடி இருக்குதுன்னு தெரியுமா? ஆனால் அங்கே தான் ஓட பார்க்குது. அப்படித்தான் நீங்களும் நானும். கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி பிசாசு தெரியுது, உலகம் நம்மளை விலங்கலான்னு பார்க்குது, விசுவாசம் கொஞ்சம் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ வசதி வேணும், அது வேணும், இது வேணும்னு ஆண்டவர்கிட்ட புலம்புறது. விசுவாசத்தில் வளரு, முதிர்ச்சியில் வளரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் புலம்புறது அவர்கிட்ட. அங்கே போனால் கர்ஜிக்கிற சிங்கம் ஒன்று விழுங்கிறோமேன்னு சொல்லி பார்த்து பார்த்து நம்மளை நடத்தி விசுவாசத்தை வளரு, முதிர்ச்சியில் வளருன்னு சொல்லி வருகிற நல்ல மெய்ப்பனாச்சு. அந்த ஆடு மேலே எவ்வளோ கவனம், ஒவ்வொரு செகண்டை கவனிக்கணுமே. அதாவது கொஞ்சம் ஒழுங்காக இருக்கும், நம்ம ஒரு நிமிஷம் விட்டா விழுந்துருவோம். அதை விழுந்தாலும் எத்தனை தடவை விழுந்து மந்தையை விட்டு போகிறோம், ஆனாலும் திருப்பி திருப்பி வரார். சில நேரங்களில் அந்த மெய்ப்பன் தான் எங்கேயோ தேட முடியாத அந்த மெய்ப்பன் நாய்களை வச்சுருப்பார் இல்லைங்களா? அந்த நாய், அந்த ஷெப்பர்ட்ஸ் டாக்னு இருக்கும், அது போய் அங்கேருந்து போய் இழுத்துட்டு வரோம் ஆடை. சில நேரங்களில் காலை பிடிச்சி இழுத்துட்டு வரோம். அந்த மாதிரி தானே நம்ம போய் சில நேரங்களில் வரவே மாட்டோம்னு முரடு பிடிக்கிறோம். என்ன பண்ணுறோம்? பராமரிப்பில் அடித்து அவருடைய ஷெப்பர்ட் டாக், மெய்ப்பனுடைய நாய் தான் அவருடைய பராமரிப்பின் சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலைகள்னால நம்மளை இறுக்கி நம்ம மனசு பாவ வழியில் தான் போகுது. நம்ம மனசு அவர் பக்கம் திரும்பும்படிக்கு இழுத்து வருகிற நல்ல மெய்ப்பனாச்சு. திரும்பி வரும்போது பலவீனமாக இருக்கிறோன்னு சொல்லி நம்மளை மார்பில் போட்டுக்கிட்டு ஆற்றுகிற மெய்ப்பன், நல்ல மேய்ச்சலை கொடுக்குற மெய்ப்பன். எவ்வளோ நமக்கு போய் தவறானதை சாப்பிட்றோம், யூடியூப்பில் சாப்பிட்றோம், இன்ஸ்டாகிராமில் சாப்பிட்றோம், டிவியில் சாப்பிட்றோம். தவறான போதகங்கள் தான் மூளையில் இருந்து தேர மாட்டேன்றோம், உதிர்க்க மாட்டேன்றோம். அவருடைய போஷணையை கொடுக்குறார், நல்ல மேய்ச்சலை கொடுக்குறார். அதை நம்ம சாப்பிட்ணுன்னு எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறார். பேதுருவை பார்த்து, பேதுருவே என் ஆடுகள் அதையும் இதையும் சாப்பிட்டு வளர மாட்டேன், பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாயா, என்னை நீ நேசிக்கிறாயா, என்னை நீ நேசிக்கிறா? திருப்பி திருப்பி கேட்டு என்ன சொன்னார்? என் ஆடுகளை போஷியப்பா. இரவும் பகலும் உழைச்சி அதுங்க தேவையில்லாதது சாப்பிடுதுங்க. நீயும் போய் அதுங்கிட்ட முன்னாடி உளறிக்கிட்டு இருக்காது. எத்தனையோ கள்ள போதகர்களை உளறிக்கிட்டு கடுக்கிறாங்க. ஆட்டுக்கு நல்ல ஆரோக்கியமான உபதேசம் கொடுக்காம நீயும் போய் உளராத, அதுக்கு ஆரோக்கியமான பலமான உபதேசத்தை கொடு. அதுக்கு மேய்ச்சல் வேணும்னு சொல்லி அக்கறையோடு தனக்கு இருக்கிற பாரத்தை தனக்கு கீழே இருக்கிற மெய்ப்பருங்க மேலே கொடுத்து நம்மளை காத்து வருகிறாரு. நம்முடைய தேவைகள்லாம் சந்திக்கிற மெய்ப்பருங்க. நம்முடைய
தனிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தேவையான இடங்கள்ல நம்மளை மேய்ச்சல் கொண்டு போய் கேரக்டருக்கு தகுந்தமான சரியான மெடிசனை கொடுத்து டோசேஜை கொடுத்து நம்முடைய சுகவீனங்களை சரி பண்ணி காலையில் ஆறுதல் படுத்தி பல கொடுக்குற மேய்ப்பன். அவருடைய உண்மைத்தனத்தை என்ன சொல்றது? உற்றுவாரா நம்மள? அவர் என் கையில் இருக்கிற ஆடுகள் என்றார். அதை ஒருவனும் எடுத்துட்டு போக முடியாது. அவர் கையில் இருக்கிறோன்ற உணர்வாவது கொஞ்சமாவது நமக்கு இருக்கா? அவர் கையில் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? எவ்வளோ பயம் பயம் பயம். சங்கீதம் 27:1 சொல்லுது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையா இருப்பேன். எப்படிங்க தாவீது உங்களால பாளையம் இறங்கி ஒரு இராணுவம் வந்தாலும் ஒன்று வந்தா போதும், நமக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நான் பயப்பட மாட்டேன்றார். ஏன்? கர்த்தர் என் மெய்ப்பர்யா. சர்வ வல்லமை கர்த்தர் எனக்கு மெய்ப்பரா இருக்கும்போது எனக்கு ஏன் பயம்? நான் ஏன் தாழ்ச்சி அடையணும்? இந்த சத்தியத்தை காண்டி நம்ம உணர்ந்தோன்னா, இந்த சத்தியத்தை நம்ம உணர்ந்தோன்னா, பொறுமை இழக்காத மெய்ப்பன், நம்ம இருதயத்துக்கு சமாதானத்தையே ஊற்றுகிற மெய்ப்பன், நம்மளை மன்னிக்கிற மெய்ப்பன், பசியில் இருக்கும்போது ஆகாரத்தை கொடுத்து, குருட்டுல வெளிச்சத்தை கொடுத்து, சுகவீனத்துல பலத்தை கொடுத்து, பலவீனத்துல பலம் கொடுக்கிற மெய்ப்பன், சோதனைகள்ல நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கிற மெய்ப்பன், குற்ற உணர்வுல வாடும்போது மன்னிப்பை கொடுக்கிற தேவன், பெருமையில வரும்போது நமக்கு தாழ்ச்சியை கற்றுக் கொடுக்கிற மெய்ப்பன். இந்த மெய்ப்பன் இருக்கும்போது ஏங்க நான் தாழ்ச்சி அடையன்னு தானே சொல்லணும். யோசிச்சு பாருங்களேன். முதலாவது ரொம்ப ஆறுதல் கொடுக்கணும் இந்த சத்தியம். ரெண்டாவதாக ரொம்ப தாழ்மையை நம்ம கற்றுக் கொடுக்கணும். மாபெரும் தாவீது வயசான காலத்துல மிகப்பெரிய பராக்கிரமசாலியா இருக்கும்போது தனக்கு ஒரு மெய்ப்பன் தேவைன்னு உணர்ந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அகங்கார பிரச்சனை என்ன? நம்ம ஆடுன்னு உணரல இன்னும். பெரிய பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை தான். மிகுந்த சார்ந்து இருந்தா தான் பொழைக்க முடியும். மிகுந்த முட்டாள், நான் எடுக்கிற முடிவுகள்லாம் முட்டாள். ஒரு நாள் 1 மணி நேரம் போதும், இருதயம் அலமோதி போயிடும். பிடிவாதம், அப்படிதான் என் குணம், நானா உருப்படவே முடியாதுன்னு ஒரு ஆடாக நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? இந்த மாதிரி மெய்ப்பன் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க ஆடா உணர்ந்திருக்கிறீங்களா? அதான் முதல் கேள்வி. இந்த ஆட்டின் உணரும் போது எப்போ நம்ம ஆடின் நிலைமையை உணர்றோமோ அப்பதான் அங்கே மேய்ப்பனை தேடுவோம். அப்பதான் கர்த்தர் என் மேய்ப்பர்ன்றது நமக்கு விசேஷமா இருக்கும். நம்முடைய நீதியெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு அந்த மெய்ப்பன்ல சார்ந்திருப்போம் இல்லைங்களா? நம்ம எவ்வளோ நம்முடைய உபத்திர நிலைமைக்கு குருட்டா இருக்கிறோம் தெரியுமா? பெருமை, தன் சொந்த பார்வையிலேயே நம்ம முட்டாள் தான், தனக்கு பார்வையிலேயே ஞானமா இருப்பான். இயற்கையாகவே நாம் பிறந்தவங்க ஆடுகளாக பிறக்கல, கடை கோட்ஸாகத்தான் பிறந்திருக்கோம். கோட்டுக்கு ரொம்ப அகங்காரம், அடங்கவே அடங்காது இல்லைங்களா? ஆனால் இப்போ ஒரு மனுஷனும் பரிசுத்தாவியினால கண்ணை திறக்கப்பட்டு தன்னுடைய சீர்கேடை உணர்ந்து அவனுக்கு மறுஜென்மம் நடக்கும்போது அவனுக்கு ஒரு தன்னுடைய பெருமை, அந்த கோட்டுடைய நிலமெல்லாம் போய், ஓனாயினுடைய எண்ணெல்லாம் பெருமையெல்லாம் போய் அவன் உதவியற்ற ஆடாக உணர்றான், ஆவியில் எளிமையாக உணர்றான். அப்போ தான் அவன் ஆடா மாறுறான். அது இருக்கா நமக்கு? நீங்கள் ஆடா இந்த மேய்ப்பனுடைய தேவையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? எப்போ தாழ்மையாக அவரை அங்கீகரித்து அவர் மேலே இருக்கக்கூடிய சார்ந்துதலை நம்ம அங்கீகரித்து சந்தோஷத்தோடு விருப்பத்தோடு அவருக்கு அடங்க போகிறோம், தாழ்மையோடு. நான் ஒரு முட்டாளான மேய்ப்பன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பெஸ்ட், என்ன வழி தவறி போகிறது தான். உங்களுடைய கைடன்ஸ் எனக்கு தேவை, உங்களுடைய பாதுகாப்பு அரவணைப்பு தேவை ஆண்டவரே. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு தான் இல்லைங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தான் அவர் மேய்ப்பர். தாழ்மை உள்ளவருக்கு தான் அவர் கிருபையை கொடுக்கிறார். நீங்க ஆடா இருந்தீங்கன்னா இன்னைக்காவது அவருடைய சங்கீதம் 23 அந்த கூடாரத்துக்குள்ள வாங்க. பயத்துல கவலைகள்ல உங்க சுய இதுல வாழாதீங்க. இன்னுமே இந்த கூடாரத்துக்குள்ள வாழ்ந்தீங்கன்னா ஐயோ எவ்வளவு முட்டாளா வாழ்ந்திருக்கிறோமே. ஒரு மேய்ப்பனாக ஒரு ஆடாக மேய்ப்பனுடைய மடியில சார்ந்திருப்பது எவ்வளவு இன்பமான வாழ்க்கை, எவ்வளோ அக்கறையும் அன்பு நிறைஞ்ச உலகத்தை விட்டுட்டு நான் வெளியே இருந்திருக்கிறேனே. நான் இந்த சங்கீதம் உலகத்துக்குள்ள வருவோமா? எல்லா கவலைகளையும் நம்மளை மறக்க வைக்கிற மேய்ப்பன். இந்த சங்கீதம் அதை முதல்ல உணரணுங்க. கர்த்தர் என் மேய்ப்பர்ன்ற அந்த உணர்வு ஆவிக்குள்ள வரும்போது தான், அதன் அடிப்படையில் தான் இந்த சங்கீதம் எல்லாம் வரப்போகுது.
அப்போ தான் நான் தாழ்ச்சி அடையேன், அப்போ தான் எனக்கு ஒரு தேவையில்லை, அப்போ தான் புல்லுள்ள இடங்களை என்னை மேய்க்க வைக்கிறேன். எல்லாமே இதன் அடிப்படையில் தான் இருக்குது. ஆவியானவர் தான் நமக்கு எல்லாருக்கும் அதை உணர வைக்கட்டும். இது எல்லாரும் சொல்ல முடியாது. இந்துஸ் எல்லாம் இதை பாடிக்கிட்டு கிடப்பாங்க. இது நான் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா இந்துஸ், நான் புத்திஸ்ட், ஆனால் இந்த சங்கீதத்தை நான் சின்ன வயசுலேருந்தே பாடுவேன், எனக்கு ரொம்ப ஆறுதல் அளிக்கும், அதெல்லாம் அடிக்கும். ஆனால் அது எல்லாரும் பாட முடியாது. எல்லாரும் கர்த்தர் மெய்ப்பர்னு சொல்ல முடியாது. அவர் உங்களை வாங்கியிருக்கிறாரா? நீங்கள் அவர் சொந்தமாக இருக்கிறீங்களா? நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்களா? அவரால் மீட்கப்பட்டவங்க தான் நம்ம சொல்ல முடியும், கர்த்தர் என் மெய்ப்பர். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்.